இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூணா இருக்கிற ஒரு ஹதீஸ்ல பாருங்க, ஒரு கேள்வி கேட்க முடியாம அல்லது அப்படி ஒரு ஹதீஸை காட்டவே இல்லை பாருங்க. அதுதான் வழங்குது. இப்போ வருவோம். இப்போ ரெண்டு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, இந்த அம்ர் இப்னு ஹாரிஸ் வந்து நேர்மை அறியப்படாதவர்னு சொல்லி ரஹபி சொல்லிட்டாரு. முஸ்தகிமுல் ஹதீஸ்ன்னு ஹாக்கிம் சொல்றாரு. அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அது நிற்காது. அப்போ இவரை பற்றி அது இல்லைன்னு அர்த்தம். அதை வச்சு அவர் நல்லவர்னு தீர்மானமாகாது. அவருடைய உஸ்தாது மாணவர் நல்லவர்னு தீர்மானமாகும். அது எங்களுக்கு தேவையில்லை. அதை விடுங்க. அடுத்து என்ன மேட்ரு, இவர் தஹபி சொல்றாருல, இவர் ரெண்டு விதமாக சொல்றாரு இவரை பற்றி. ஆனால் வார்த்தை தான் ரெண்டு விதமே தவிர ரெண்டு கருத்து ஒன்று தான். ஆனால் அவங்க அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஹாக்கிம் விஷயத்தில் சொன்ன, இப்னு ஹிப்பான் விஷயத்தில் சொன்ன மாதிரி ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. எப்படின்னா, இந்த ரஹபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஆளை பற்றி பேசும்பொழுது ஒரு இடத்துல இவர் நேர்மை அறியப்படலைங்கிறாரு, இன்னொரு இடத்துல உஸ்ஸிக நம்பகமானவராக ஆக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா, அவரே நான் மாற்றி கொண்டார் தன்னுடைய கருத்தை. யாருன்னு தெரியலை என்று சொன்னார், இப்போ நம்பகமானவராக ஆக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு மாற்றி கொண்டாரு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்து அவரே நம்பகமானவர்னு சொல்லிட்டார் என்று சொல்லுவாங்க. ஆனால் இவருடைய பார்வையில், யாருடைய பார்வை, ரஹபி, ஒரு ஆளுடைய சொல் வழக்குக்கு அவர் தான் விளக்கம் தரணும். நான் எனக்குன்னு ஒரு சொல் வழக்கு நான் வச்சுருந்தேன்னு சொன்னால் அதுக்கு தஃப்சீர் நான் தான் செய்யணும். நூர் முகமது அவர்களுடைய ஒரு சொல் வழக்கு அவருக்குன்னு வச்சுருந்தாருன்னு சொன்னால் அதுக்கு தஃப்சீர் அவர் தான் செய்யணும். இந்த ரஹபி உசிகன்னு போடுறார். அவர் உசிகை என்பதை எந்த இடத்தில் போடுவார், யாருக்கு போடுவார்? ஹதீஸில் வந்து சொல்லுக்கு அர்த்தம் செஞ்சுட்டு போயிடக்கூடாதுங்க. அதுக்கு வந்து உள்ள விளக்கங்கள் இருக்கிறது. இன்னென்ன இடத்துல இன்ன வார்த்தையை போடணும் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கிறது. இவர் யாரையெல்லாம் போடுவார்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் வாசிப்பது. இந்த ரஹபி உசிகன்னு சொல்லியிருக்காருல, யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அது என்ன ஸ்டைலில் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ரைஹான் பின் யசீத் என்பவரை பற்றி சொல்கிறார். எப்படி சொல்றாருன்னு கேட்டால், உஸ்ஸிக ஒலா யூரஃபு, இவர் யாருன்னே தெரியாது, நம்பகமானவராக்கப்பட்டிருக்கிறாருங்கிறாரு. இது எப்படி ஆகும்? நம்பகமானவர்கிட்ட யாருன்னு எப்படி தெரியாமல் இருக்கு? அவர் என்ன சொல்றாரு? உஸ்ஸிகன்னு சொல்லிட்டு ஒலா யூரஃபுங்கிறாரு. இவர் நம்பகமாக ஆக்கப்பட்டுள்ளாரு. ஒலா யூரஃபு யாருக்கும் தெரியாது. இவரை பற்றி யாருக்கும் தெரியாது. இவர் நம்பகமானவர் ஆக்கப்பட்டுட்டாரு, ஆனால் இவரை பற்றி யாருக்கும் தெரியாது. இது எப்படி இது? அப்போ உசிக்க அர்த்தம் என்னன்னு வழங்குது? உசிக்கேண்டி இவர் சொன்னால் அது முதல் விளங்கிக்கிறங்க. இப்னு ஹிப்பான் இருக்கார்லங்க, அவர் யாரை பற்றியெல்லாம் இந்த முஸ்தகிமுல் ஹதீஸ் சிக்காத்துன்னு சொல்லுவாரோ அதையெல்லாம் உசிக்கன்றுவார். ரஹபியுடைய வழக்கம் என்ன? இந்த ரஹபி உசிக்கன்னு போடுவதை இப்னு ஹிப்பான் சொன்னாருங்கிறத தான் வேறு வார்த்தையில் சொல்கிறார். காஷிஃபுடைய முன்னுரையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இப்னு ரஹபியுடைய நூலுடைய முன்னுரையில் என்ன சொல்றாரு? உசிகன் எதுக்கு போடுவார்னு கேட்டால், நம்பகமானவர்ன்றதுக்கு அர்த்தம் இல்லை, நம்பகமானவராக ஆக்கப்பட்டுள்ளார். யாரால்? இப்னு ஹிப்பானால் அர்த்தம் அதுக்கு. ஆனால் ஒலா யூரஃபு, அது தப்பு. பாயிண்ட் வழங்குதா? உசிக்கேண்டவுடனே இவர் வழிமொழிஞ்சி அவர் நம்பகமான, நான் கேட்குற இந்த ரெண்டு சொல்லும் சேருமா? அவர் நம்பகமானவர் யாருன்னு தெரியாது, இப்படி சொல்லி பாருங்க. ஒரு ஆளை பற்றி ஒரு நம்பிக்கையான ஆள், ஆனால் யாருன்னு தெரியாது. என்னப்பா நம்பிக்கையானவரே யாருன்னு உனக்கு தெரியாதா? ரெண்டையும் சேர்த்து இப்படி சொல்லுவார் ஒருத்தர். ரெண்டையும் சேர்த்து சொல்வாரே. ஆனால் அப்போ உசிகவுக்கு அர்த்தம் நீங்கள் கொடுக்குற, நீங்கள் சொல்லுக்கு அர்த்தம் செய்கிறீங்க, நாங்கள் சொல்லு வழக்குக்கு அர்த்தம் செய்கிறோம். அவருடைய சொல் வழக்குக்கு அர்த்தம் செய்யணும். நீங்கள் உசிக என்றால் என்ன? நம்பகமானவர் ஆக்கப்பட்டு விட்டார், அப்போ நம்பகமானவர் கிடையாது. ரஹபி இவரை பற்றி சொன்னார, இவரை பற்றி தெரியாதுன்னு, அதான் உண்மை. அப்போ ஒரு ஆளுக்கு என்ன பண்ணார்? அது விளக்க உரை, சாரி, இந்த அந்த முன்னுரையில் இருக்கின்ற ரஹபியுடைய விளக்க உரையில் தான் அந்த முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த இவரை பற்றி அதை கண்டுபிடிச்சி அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முதல் சொன்ன ரைஹான்கிற ஆளை பற்றி, அப்துல்லா பின் அபிபக்கர் அப்படிங்கிற ஆளை பற்றி சொல்கிறாரு. உஸ்ஸிக ஒலா யூரஃபு, இவர் நம்பகமாக ஆக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் யாருன்னு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருன்னு தெரியாது தான். இந்த இப்னு ஹிப்பான் இப்படி ஆக்கிவிட்டார்னு அர்த்தம். அதுக்கு அவர் வழிமொழிகிறார்னு அர்த்தம் கிடையாது, ஏற்றுக்கிட்டார்னு அர்த்தம் கிடையாது. அப்போ ரஹபி அவர்கள் கூட இது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை. உமாரா பின் சௌபான் என்பவரை பற்றி சொல்கிறார். உசிக ஒஃபிஹி ஜஹாலத்துன், இவர் யாருன்னே தெரியாது, ஆனால் இவர் வந்து உசிக உறுதி செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறாரு. இதாச்சும் பரவாயில்லை. உசிக ஒகால அபு ஹாத்தம் லைசபி கவியின், இவர் பலமான ஆள் இல்லைன்னு அபு ஹாத்தம் சொல்லிட்டாரு, ஆனால் உசிக இவர் நம்பகமானவர் ஆக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் பலவீனமானவர், நம்பகமான ஆக்கப்பட்டிருக்கிறார் அர்த்தம். பலவீனமானவருங்கிறது முடிவு,
நம்பகமா ஆக்கப்பட்டிருக்கிறார் என்பது இப்னு ஹிப்பானுடைய தகவலை எடுத்து சொல்வது. அப்ப நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா, ரஹபி உசிகண்ட் ஒரு ஆளை பத்தி சொன்னாலும், இப்னு ஹிப்பான் முஸ்தகிமுல் ஹதீஸ் என்று சொன்னாலும் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டும் ஒரே கருத்து தான். அது நற்சான்று இல்லை, அவருக்கு உரிய நற்சான்று இல்லை. அதனால் தான் உசிகண்ட் போட்டு விட்டு லா யுஹ்தஜ் பிஹிங்கிறாரு. இப்படி யாராவது சொல்லுவாங்களா? உசிக இவர் நம்பகமாக ஆக்கப்பட்டு விட்டார், லா யுஹ்தஜ் பிஹி இவர் ஆதாரம் எடுத்துக்கிறாதீங்க, இப்படி சொல்றாரு ஒரு ஆளை பத்தி. முஸாப் இப்னு முஹம்மதை சொல்றாரு, இவர் நம்பகமா இருக்கிறாரு ஆனா ஆதாரமா எடுத்துக்கிறாதீங்கன்னா, அப்படி சொல்லுவாங்களா? அப்ப உசிக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்லலப்பா, இப்னு ஹிப்பான் அப்படி சொல்லி இருக்கிறாரு, அதை நம்பிக்கிட்டு நீங்க ஏத்துக்கிறாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப ரஹபி அவர்கள் இவரை உசிக்க என்று இன்னும் உசிக்க பேசினார்கள். ஏனால் உசிக்க தனியா உசிக்கன்னு ஒரு லிஸ்ட் நான் வச்சிருக்கிறேன், அவ்வளவு இருக்கிறது. அப்ப நேரம் நமக்கு இந்த 4:30 முடிய 1 நிமிஷம் தான் இருக்கிறது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, முதல்ல அது ஒரு பலவீனம், இன்கிதாப் தொடர்பருந்து விட்டது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், அந்த அம்ர் இப்னுல் ஹாரிஸ் என்பவர் யாருன்னே தெரியாது என்பதுதான் சரியான விமர்சனம். ஹாக்கிம் இப்னு ஹிப்பான் முஸ்தகிமுல் ஹதீஸ்னு சொன்னாலும், ரஹபி உசிக என்று சொன்னாலும் அதுக்கு பொருள் வேற. அவங்களுடைய இலக்கணப்படி, அவங்களுடைய சொல் வழக்கப்படி பொருள் வேற. அந்த வேற என்பதற்கு நான் ஆதாரமும் காட்டியிருக்கிறேன். முஸ்தகிம் யாருக்கு போட்டார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உசிக்க யாருக்கு போட்டிருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு காட்டிட்டேன். அதனால இரண்டாவது பலவீனமும் இங்கே நிற்கிறது. அப்ப 2 பலவீனம் கொண்ட ஒரு ஹதீஸை தான் எடுத்து வச்சிருக்கிறாரு. 2ஓட முடிவு நிறைய இருக்குது. ஆனால் இதுவே விவாதமா டாபிக்கா ஆகக்கூடாதுங்கிறத நான் உன்னோட நிப்பாட்டின முதல்ல. இப்ப 2வது சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்தது காரணம் கேள்வி கேட்டதுனால தான். ஆனால் இது இப்படியே போய்கொண்டே இருக்கும். அதனால நீங்கள் மேலும் கேள்வி கேட்டாலும் நம்ம சொல்லுவோம். ஆனால் கேள்வி கேட்டு தான் சொல்ல முடியும், நம்ம வாதமாக இதை கொண்டு போக முடியாது. அதனால தான் ஒரு சகோதரர் அங்கிருந்து கேட்டார், இங்கிருந்து கேட்டார். அதன் தொடர்ச்சியாக நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை விட்டது. அதனால இந்த 2வது வச்ச ஹதீஸும் இப்ப நாம் சொன்ன வரைக்கும் 2 பலவீனம் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். இன்னும் நம்ம சொல்லுவோமே ஆனால் மேலும் பல பலவீனங்கள் நிரூபிக்கப்படவுள்ள ஒரு ஹதீஸ். அதனால குல்லு ஆமின் வரக்கூடிய ஹதீஸ் அபுதாவுதும் பலவீனமானது. அதே மாதிரி 200 திர்ஹம் வரக்கூடிய அபுதாவுதுல உள்ள ஹதீஸும் பலவீனமானது. இந்த பலவீனமான ஹதீஸை கொண்டுதான் அவர்கள் ஆதாரத்தை வைத்தார்கள். அதில் அந்த கருத்தும் இல்லை என்று முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்குள்ள நிக்கணுமா? அப்ப உங்களுக்குள்ள நின்று வந்து இருக்குது. இன்னொரு 1000 ரூபாய் வருது, 1000 ரூபாய்க்கு நீங்க கொடுக்கணும். இல்ல ஒவ்வொரு தடவை கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது மீரான், மேலப்பாளையம். நான் மௌலவி பிஜே அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறேன். கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜகாத்து கொடு என்று சொல்லுவது பிதாத்து அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க.
அப்போ இந்த கருத்தை வந்து இதுக்கு முன்னால் உள்ள முஹத்திசீன்கள், அதாவது இப்னு கசீர், அது மாதிரி திருமதியில் உள்ள நூலாசிரியர் ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்ற நூலாசிரியர்கள் எல்லாமே வந்து இந்த கருத்தை தான் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ எல்லா முஹத்திசீன்களும் இந்த கருத்துக்களை ஒப்புக்கொண்டிருக்கும் பொழுது அந்த முஹத்திசீன்கள் எல்லாருமே முபுத்ததிகள் அப்படிங்கிற பட்டத்தை வந்து பெற்றுறாங்க. முபுத்ததிகள் என்ற பட்டத்தை பெற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நரகவாசிகளாக என்ன செஞ்சிடறாங்க, ஆயிடுறாங்க. நரகவாசிகளாக ஆகிவிட்டால் ஒரு முபுத்ததியினுடைய ரிவாயத்துகளை, ஒரு நரகவாசியினுடைய ரிவாயத்துகளை நீங்கள் ஆதாரமாக எப்படி கொள்கிறீர்கள்? ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானியினுடைய நூலிலிருந்து எப்படி ஆதாரம் எடுக்கிறீர்கள் அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. பிதஅத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, பிதஅத்துகள் எல்லாம் நரகத்தில் சேர்க்கும் என்று ஒரு ஹதீஸை அடிப்படையாக கொண்டு மார்க்கத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை சொல்வது பிதஅத்துன்னு நான் சொன்னேன். அதிலேருந்து அவர் சகோதரர் ஒரு நல்ல கேள்வி கேட்குறாரு. அது பிதஅத்துன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கணும்னு சொன்னார்களோ அப்போ எல்லாரும் பிதஅத்து செய்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எல்லாரும் பிதஅத் செய்தவர்களாக ஆனால் எல்லாரும் நரகவாசிகளாகவும் ஆகிவிடுகிறார்கள். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த கருத்தை சொன்னார்களோ அவங்களெல்லாம் நரகவாசிகளாக ஆகிவிடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய அறிவிப்புகளையும் கருத்துக்களையும் நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறலாம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இந்த கேள்வி கூட எனக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. ஏன்னு கேட்டால், நம்ம ஜும்மா தொழுகையில் ஒரு பாங்கு தான் இருக்கிறது, 2 பாங்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, பிதஅத்தெல்லாம் நரகத்தில் சேர்க்கும்னு சொல்லும் பொழுது, இலங்கையில் ஒரு விவாதம் நடக்கும்போது இந்த பரேலவி கூட்டம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அப்போ உஸ்மான் வந்து இந்த 2 பாங்கு உண்டாக்குனார்னு இருக்குது ஹதீஸு. அப்போ பிதஅத்து செஞ்சவங்களாம் நரகவாசி தானே, அப்போ உஸ்மான் வந்து நரகவாசியா? நீங்கள் எப்போ 2 பாங்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களோ, பிதஅத்தை காரணமாக காட்டினீங்களோ, அப்போ உஸ்மான் அதை செஞ்சார்னு இருக்குதே, அவர் நரகவாசியா? அதை உங்களுக்கு சொல்ல இயலுமான்னு கேட்டாங்க. அது ஏன் இப்படி கேட்குறாங்கன்னா, இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை விளங்காமல் இதை கேட்குறாங்க. அதாவது நாம் ஒரு பிதஅத்து செய்யக்கூடாது என்று சொன்னால் நமக்கு தெரியும் பொழுது அந்த பிதஅத்தை நம்ம செய்யக்கூடாது. இதுதான் நமக்கு இடப்பட்ட கட்டளை. அவன் செஞ்சான அந்த நிலை என்ன, இவர் செஞ்சார இந்த நிலை என்ன என்பது நமக்கு கட்டளை கிடையாது. உலகத்தில் யாரெல்லாம் நரகவாசியாக இருக்காங்கிற பட்டியலை எடுக்க வேண்டியதும் நம்முடைய கட்டளை கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், இப்னு ஹஜர் அவர்கள் இப்போ நம்ம விளங்கின மாதிரி இந்த மாதிரி வாதத்தை எடுத்து வைத்து விளங்கி ஆதாரமாக இல்லைன்னு தெரிஞ்சு அவர் உண்டாக்கி இருந்தாரே, ஆனால் தான் அவர் பிதஅத்வாதி ஆவார். அவர் என்ன நினைக்கிறாரு, இது சரி என்று நினைத்து, இது ஒரு ஆதாரம் இருக்குன்னு நினைத்து ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவெடுத்ததாக அவர் நினைத்திருப்பாரையானால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பிதஅத்து செஞ்சவர் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தவறான ஒரு ஹதீஸையோ தவறான ஒன்றையோ சரி என்று நினைத்து, பிதஅத்துனா இப்போ ஒரு ஆதாரமே இல்லை, நானாக தான் இதை செய்கிறேன் அப்படின்னு எடுத்தா தான் அது பிதஅத்து. அப்படி அவர்கள்லாம் எடுப்பார்கள் நாங்கள் சொல்லவே இல்லை. வேணும்னு மார்க்கத்தில் இல்லாட்டாலும் நாங்கள் மீறிக்கிட்டு உண்டாக்குவோம். இப்போ உஸ்மானே பாங்க உண்டாக்குனாங்கிற மாதிரி என்ன, ரசூல்லாவை மீறி வேணும்னு செஞ்சு நரகவாசி ஆகணும், ரசூல்லாவுடைய சட்டத்தை மாற்றணும்னு செஞ்சாங்கன்னு அர்த்தம். அவர்கள் ஏதோ அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு அது ஏதோ சரின்னு பட்டுச்சோ, அல்லது அவங்க செஞ்சது நமக்கு தப்பாக அறிவிக்கப்பட்டுச்சோ, என்னமோ ஒரு நமக்கு தெரியாத ஒரு ரிமார்க் அதில் இருக்கிறது. ஆனால் நம்ம கடமை என்னன்னு கேட்டால், ரசூல்லா ஒரு பாங்கு ஜும்மாவுக்கு சொன்னாங்கன்னா ஒரு பாங்கு சொல்லணும், அவ்வளவுதான். 2 பாங்கு சொன்னவர்களுக்கு எதிலாம் என்னன்னு ஆராய வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. இப்போ உதாரணமாக சொன்னால், இதுக்கு வந்து அல்லாவே நம்ம குரானில் ஒரு கைடு பண்ணுறான். எப்படி கைடு பண்ணுறான்னு கேட்டால், இப்போ மூசா நபி போய் ஃபிரௌன்ட்ட மார்க்கத்தை சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கிறாட்டி நரகத்துக்கு போகணும் இந்த மேட்டரை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவன் என்ன கேட்குறான் ஃபிரௌன் தெரியுமா, ஃபமா பாலுல் குருனில் ஊலா, அப்போ முந்தி போன ஆளுக்கு கதிலாம் என்னங்கிறான். முந்தி போன ஆளுக்கு கதிலாம் என்ன, கண்டிப்பாக நரகம் தானே. மூசா நபிக்கு முன்னாடி அவங்க அந்த கொள்கையிலலாம் மூத்தா போயிருப்பாங்க. அப்போ மூசா நபி என்ன பண்ணாங்க, அவன் எதுக்கு பார்க்குறான், அவங்களாம் நரகவாசி தான் மூசா சொல்லுவார். அதை வச்சு மக்களை உங்கள் அப்பா மாடெலாம் நரகவாசின்னு சொல்கிறான்னு தூண்டி விடலாம், உசுப்பி விடலாம், இன்னும் எதிரிகளை அதிகரிக்கலாங்கிறதுக்காக வேண்டி ஃபிரௌன் வந்து ரொம்ப டெக்னிக்காக இந்த பாயிண்ட் எடுத்து போடுறான். ஃபமா பாலுல் குருனில் ஊலா, முந்தி போன ஆளுக்கு கதிலாம் என்ன. மூசா நபி என்ன பதில் சொல்கிறாங்க, இல்முஹா இந்த ரப்பி ஃபி கிதாப் லா எலில்லு ரப்பி வலா யஷ்கா, அது பற்றிய ஞானம் என் இறைவனிடத்திலே அதுக்கென உள்ள பதிவேட்டில் இருக்கிறது,
என் இறைவன் வழி தவற மாட்டான், மறக்க மாட்டான். அடே அதை அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டாம். இது செய்தியை கேட்டு போவியா, அவர் நரகத்துக்கு போவாரா, இவர் நரகத்துக்கு போற, உனக்கு இந்த கேள்வி அப்படின்னு சொல்லி மூசா நபி அவர்கள் சொன்னதை அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக காட்டுகிறான். அதனால அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தில், அவங்களுக்கு விளங்கின விதத்தில், அவங்க ஆய்வு செய்த விதத்தில் தப்பாகவே செய்திருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு கூலி உண்டு. அவங்களுக்கு அவர் ஆய்வு செய்யக்கூடியவர், அவர் முயற்சிக்கு அளவுக்கு ஆய்வு செய்து சரியான முடிவுக்கு வந்து விட்டாரையானால் அவருக்கு 2 கூலி உண்டு. தவறான முடிவுக்கு வந்தாரையானால் அவருக்கு ஒரு கூலி உண்டுங்கிற நிலையில் வந்துடுவார், இஜ்திஹாது பண்ணி இருந்தால். அப்படி இல்லாமல் அறியாமையில் பண்ணி இருப்பாரேயானால் அது ஏன் அறியாமையில் பண்ணேன்னு வேண்டாம் அல்லாஹ் கேட்கலாம், மன்னிக்கலாம். அவர்கள் செஞ்ச பிதத்துன்னு அல்லாஹ் ஒத்துக்கிட்டு கூட உன்னை மன்னிச்சிட்டேன்னு கூட அல்லாஹ் சொல்லலாம். அப்போ பிதத்து என்பதை இப்போ நம்ம எந்த கான்செப்டில் சொல்கிறோம்னு கேட்டால், நமக்கு இப்போ தெரிகிறது இந்த மாதிரி ஒரு வாதம் உங்களுக்கு வைக்கப்பட்டு ரெக்கார்டு இல்லைன்னு ஆதாரமாக பதிவு செய்யப்படலை. இப்படி அந்த காலத்தில் வாதம் நடந்துச்சு, இப்படி ஒரு கருத்து இருந்தாங்க, அப்படி ஒரு கருத்து சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு இல்லை. அதனால அவர் பிதத்துன்னு எடுத்து வைக்கப்பட்டு, நீ என்னடா பிதத்துங்கிறது நான் செய்யத்தான் செய்வேன் அப்படின்ட்டு இப்னு ஹஜர் போனார்னு சொன்னா தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவரை புறக்கணிக்கலாம். அம்மா என்ன செய்கிறோம், இப்போவும் நல்லெண்ணெய் வைக்கிறோம். அவங்க இந்த விஷயத்தை இதெல்லாம் சரின்னு நினைத்து முடிவு செய்திருக்கலாம். இப்படிலாம் இருக்குது, நடைமுறையாக இருக்கல, என்ன கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைத்து செய்திருக்கலாம். தெளிவான சான்றுகள் கிடைத்து அதை புரிஞ்சாலும் நான் பிதத்தை தான் ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு செஞ்சிருக்க மாட்டார்கள்னு சொல்கிறோம். இப்போ உள்ள நிலை என்னன்னு கேட்டால், இந்த சபையில் இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக எடுத்து வச்சிடணும், இதுக்கு ஆதாரம் இல்லை, நேரடியாக இதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை. வச்ச பிறகு நிஜமாகவே ஆதாரம் இருக்குது என்று நீங்கள் நம்பி, அது மனசாட்சிக்கு பிடிவாதம் இல்லாமல் நிஜமாவே இது வலுவான ஆதாரம் தான், கரெக்டு தான் நம்ம இருக்கிறோம் அப்படி நினைத்து நீங்கள் செய்தீர்களேயானால், அப்போ அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு அது உண்மையிலே நேர்மையாக அதை நினைக்கணும். நம்ம கொண்ட கொள்கையை நியாயப்படுத்துறதுக்கு நினைக்காம, இதுதான் கரெக்டாக இருக்குது, இந்த ஆதாரம் பொருந்துது, இது சரியான அதிசயம் தான் இருக்குது என்று மனமுரண்டு இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்து அப்படி சொல்லி இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கூட ஒரு கூலி கிடைக்கும். யாரு கிடைக்காதுன்னு கேட்டால், அது சரியில்லைன்னு நல்லா தெரியுது, வீம்புக்காக வேண்டி நியாயப்படுத்துவது, அல்லது இந்த கருத்து வரலன்னு தெரியுது, இருந்தாலும் கொண்ட கொள்கை எப்படி மாற்றுறதுன்னு இப்படி எல்லாம் இருந்து செய்திருப்பார்களே ஆனால் தான் அது பிதத்தில் கொண்டே விடும். பிதத்துங்கிறதுக்கு இந்த டெஃபனேஷன்லாம் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் நரகவாசிகளாக இந்த சர்ச்சைக்கு நம்ம போக மாட்டோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பிதத்து அல்லாத புரிந்து கொள்ளுதல், ஆய்வு செய்தல், தவறுகள் போன்ற பல காரணங்கள் அதன் பின்னணியில் இருக்கலாம் என்று நாங்கள் முடிவு சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் கரீம். என்னுடைய கேள்வி மௌலவி பி ஜெயினுலாப்தீன் அவரிடத்தில் என்னென்னா, மௌலவி நூர் முகமது பாக்கவி அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிடும்போது, இந்த மாதிரி எல்லா சஹாபாக்களும் ஜக்காத் விஷயத்தில் இந்த கருத்தில் தான், இப்படிப்பட்ட கருத்தில் தான் ஏக மனதோடு ஒருமித்து இருந்ததாக மௌலவி நூர் முகமது பாக்கி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது சரியா தப்பாங்கிறத எங்களுக்கு விளக்கணும். என்னம்மா மைக்கு? அதாவது குர்ஆனை திரட்டுகிற விஷயத்தில் ஒரு குழுவாக ஒரு அரசாங்கத்தின் மூலம் ஏற்பாடு செய்து அது அறிவிக்கப்பட்டு, உங்களுடைய குர்ஆன் பிரதியெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லப்பட்டு, ஓத தெரிந்த காரிகளை எல்லாம் கூப்பிடப்பட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதை இது ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் பண்ணாங்களே, அப்படி இருந்தால் தான் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்கன்னு சொல்ல முடியும். இந்த ஜக்காத்து விஷயமா அப்படி ஒரு மஷுவரா கூட்டப்பட்டதாகவோ, அப்படி எல்லாரும் அழைக்கப்பட்டதாகவோ, அந்த அறிஞர்கள்லாம் கூடி ஒரு அறிஞர்கள் அளவில் செஞ்சால் கூட அனைவரும் செஞ்சதாக கூட ஏற்றுக்கலாம். அறிஞர்கள் செஞ்சால் அது மக்கள்லாம் ஏற்றுருப்பாங்கண்டு, இது சம்பந்தமாக வாங்க எல்லாரும் பேசுவோன்னு கூடி அப்படி ஒரு அறிஞர் குழுவை அபூபக்கர், உமர், உஸ்மான், அலியுடைய காலங்களில் அழைக்கப்பட்டு, இதான் நமக்கு ரசூலுல்லாஹ்விலிருந்து வந்த ஒரு சுன்னத்து என்றோ, அல்லது நம்மளே இந்த முடிவுக்கு ஏகமானதாக வருவோம் என்றோ ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது. அப்படின்னு சும்மா நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளவுதான். அதாவது 1-2 சஹாபாக்கள் இப்படி சொன்னாங்கன்னு உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்களா என்ன பண்ணிக்கிறீங்க, 1-2 பேர்கிட்ட கிடைச்சதை வச்சுக்கிட்டு 50 பேரும் அப்படி தான் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களே தவிர, 50 பேரும் சொன்னாங்க என்பது 4 பேர் 3 பேர் சொன்ன கருத்தை வச்சு தான். அப்போ அவங்க சொன்னதில் கூட யாரை சொன்னாங்க, ஒரு இப்னு உமர் அப்படி சொன்னார்னு சொன்னாங்க, இன்னும் ஒரு 2-3 சஹாபாக்கள் சொன்னாங்க. இந்த 2-3 பேர் வருஷம் கொடுக்கணும், கொடுத்த பொருள் கொடுக்கணுங்கிற கருத்துப்பட சொன்னாங்கன்னு வைத்துக்கொண்டால் இது அனைவருடைய கருத்துன்னு ஆயிருமா? அனைவருடைய கருத்துன்னு சொல்வதற்கு என்ன இருக்குன்னு ஒவ்வொரு பேராக சொல்லி நிரூபிக்க முடியாட்டா கூட இது சம்பந்தமாக ஒரு டிஸ்கஷன் நடந்தது. இந்த குர்ஆனுக்கு டிஸ்கஷன் நடந்ததுக்குலாம் ஆதாரம் இருக்குல்ல. குர்ஆன் சம்பந்தமாக உமர் ஆட்சேபித்ததுக்கும் கூட்டுவதற்கும் ஒரு குழு அமைத்ததற்கும்
அதில் வந்து எப்படி அந்த திரட்டப்பட்டதற்கும் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதற்கும் காரிகள் கூப்பிடப்பட்டதற்கும் காரினா ஓத தெரிஞ்சவர் மனப்பாடம் செஞ்சவங்க எழுதி வைத்தவர்கள் அழைக்கப்பட்டதற்கும் அது ஒன்று ஒன்றா எடுத்து சரிபார்ப்பதற்கும் உகது மலையை பரட்டி வைக்கிறத விட எனக்கு கஷ்டமான வேலையை தந்துட்டாங்க என்று செய்து புன சாபித்து சொல்கிற அளவுக்கு அந்த குழு தலைவர் இதுகெல்லாம் நமக்கு ரெக்கார்டு பூர்வமாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் நீங்கள் சொல்லணும் சஹாபாக்கள்லாம் ஏகமானதாக முடிவெடுத்தாங்கண்டு. இதில் அப்படி காட்ட இயலுமா யாருக்காவது? ஒருத்தர் அப்படிலாம் ஏகமானதால முடிவெடுக்கலை. இவர்களுக்கு 2-3 சஹாபாக்கள் சொன்னதாக கிடைக்கிறது. அதான் அனைவரும் சொன்னார்கள்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அது அவங்களுடைய கற்பனையை ஊகமே தவிர, அது ஆதாரம் இல்லாத ஒரு ஊகமே தவிர, அனைத்து சஹாபாக்களும் இப்படி ஏகமானதாக ஒரு முடிவெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சஹாபா எடுத்தாலும் நம்ம வந்து ரசூல் சொன்னார்கள் என்ற இடத்த நாங்கள் ஏற்றுக்குருவோம். அப்படி இல்லாமல் சும்மா எடுத்தாங்கன்னு சொன்னால் கூட அந்த தகவல் தப்பு. சஹாபாக்கள்லாம் அப்படி ஏகமானதாவெல்லாம் அப்படி கூடவும் இல்லை, இது பற்றி டிஸ்கஷன் பண்ணவும் இல்லை, அனைவரும் கருத்து பரிமாற்றம் செஞ்சு நம்ம எல்லாரும் இந்த முடிவுக்கு வந்துக்குருவோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவை அறிவிச்சிருந்தா தான் நீங்கள் என்ன செய்யணும்? அவங்க ஏகமானதாக செஞ்சாங்கன்னு வந்திருக்கணும். நீங்கள் ஏகமானதுக்கு என்ன ஆதாரம் அதிகபட்சமாக சொல்கிறீங்க? பாருங்கள் சஹாபாக்கள்னு சொல்லி ஒரு 2-3 பேரை போடுறீங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளோட ஒன்று கொண்டு முரணாகவும் வித்தியாசமாகவும் அந்த கருத்து தராதாகவும் இருக்கிறது. அப்படியே வச்சுக்கிட்டா கூட 4 பேர் சொன்னால் அவ்வளோ பேர் சொன்னாங்கன்னு அர்த்தமாயிருமா? அதனால அப்படி கிடையாது. அல்லது குறைஞ்சபட்சம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்களே அவர் தெளிவாக இப்படி கொடுத்தவர்களுக்கு திரும்ப திரும்ப வாங்க என்று அபூபக்கர் ஆர்டர் போட்டார் அப்படின்னு போட்டால் கூட ஒரு அரசாங்கத்தின் ஆர்டர் என்ற முறையில் அவ்வளோ பேர் செயல்படுத்தி இருப்பார்கள்ன்றாவது நீங்கள் ஏகமானதாக செஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு இப்படி 2 சகாபியை காட்டினா அவ்வளோ சகாபியும் ஏகமானதாக சேர்ந்து தீர்மானம் பண்ணாங்கன்னு பொருள் வருமா? இல்லைங்கிறோம். அதுவும் இல்லைங்கிறோம். நாங்கள் சொல்லுகிறோம் சஹாபாக்கள்லாம் நீங்கள் சொன்ன இந்த வருஷம் கொடுத்த பொருளுக்கு திருப்பி கொடுன்னு சொல்லி ஏகமானதாக தீர்மானம் பண்ணாங்க என்ற தகவலே பொய். அப்படிலாம் கிடையாது. 2-3 சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரமெல்லாம் இல்லாத சில சஹாபாக்கள் உங்களுடைய கருத்துக்களாக சொல்லியிருக்கிறார்கள். அது அந்த 2-3 சஹாபாக்கள் சொன்னதில் இருந்த அனைவர் கருத்து இல்லைன்னு விளங்குதுன்னு நான் சொல்லுவேன். திருப்பிக்கிட்டு 2-3 பேர் சொன்னார்கள் காட்டுவதில் இருந்த மற்றவங்களுடைய கருத்து இது இல்லை. அனைவருடைய கருத்து அதுவாக இருந்தால் அது ஒரு தகவலாக சொல்லுவாங்களா? எல்லாரும் வேட்டி உடுத்திருந்தா இவர் வேட்டி உடுத்திருக்காருன்னு சொல்லுவோமா? எல்லாரும் வேட்டி உடுத்திருக்கும் ஒரு நிர்வாணம் இருந்தால் தானே செய்வோம். இவர் வேட்டி உடுத்தாமல் இருக்காருன்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்டாக ஒன்று இருந்தால் தானே சொல்லுவோம். 3 பேர் இப்படி சொன்னாங்கன்றால என்ன அர்த்தம் வரும்போம்? ஓ மற்றவங்களாம் இந்த கருத்தில் இல்லை, அதான் இந்த ஒரு நியூஸ் ஆக்குறாங்க. இதை மற்றவங்களாம் செய்யாத நான் சோறு தின்ற நியூஸ் ஆகுமா? அதான் எல்லாரும் திங்கிறானே, மண்ணை திண்டா நியூஸ் ஆகும். ஏன்னா யாரும் திங்கிறது இல்லை. அப்போ எது நியூஸ் ஆகும்னு கேட்டால் எது அங்கே இல்லையோ அதை ஒருத்தர் செஞ்சால் தான் நியூஸ் அறிவிப்பாங்க. அப்போ 3 சகாபி சொன்னாங்கன்னு நீங்கள் காட்டினால என்ன அர்த்தம்? மற்ற சகாபிகள் இந்த கருத்தில் இல்லைன்னு அர்த்தவங்க. அதுக்கு தான் ஈஜிமாகுன்னு நான் சொல்லுவேன். அதனால இது வந்து சும்மா தேவையற்ற விஷயங்கள். சகாபாக்கள்லாம் அப்படி ஏகமானதாவெல்லாம் முடிவு எடுக்கலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என் பேர் அஹ்மது. பிஜேட்ட தான் கேள்வி. இப்போ ஒரு தொழுகை டைமுங்கிறது ஒரு மனிதனுக்கு கடமையாகிறது. பாங்கு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால், அசருடைய பாங்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தொழுகை கடமையாகும். அப்போ அந்த அசர் தொழுகை அவன் எவ்வளோ டைமில் தொழணும்? அந்த அவனுக்கு எந்த வக்து எது வரைக்கும் அந்த அசருடைய வக்து முடிய போதோ அதுக்குள்ளே நிறைவேற்றணும். இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சிருவான்? பாவி ஆயிடுவான். அதே மாதிரி ஒரு மனிதன் ஈமான் கொள்வது அவனுக்கு கடமை. மூமினாக ஒரு மனிதனாக பிறந்தவன் அவன் ஈமானை எப்போ கொள்ளணும்? சாவுறதுக்குள்ளே கொள்ளணும். ஃபிரௌன் மாதிரி சாக போகிறோம் அப்படிங்க தெரிஞ்சு ரப்பி மூசா வஹாருன்னு சொன்னா ஒன்றும் கிடையாது போன்னு சொல்லி அனுப்பிடுவான் அல்லாஹ். அப்போ அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டும் இன்னும் நிறைய இருக்குது. அது பயான் மாதிரி ஆயிருங்கிறதுனால சுருக்கி உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக விளங்கிடலாம். இப்போ இந்த 2 கருத்துலேருந்து என்ன விளங்குதுன்னா, ஒரு காலக்கெடுங்கிறது எல்லா கட்டத்துக்குமே வருது. அப்படி இருக்கும்போது ஜக்காத்துக்கு ஒரு காலக்கெடுன்னு ஒன்று இல்லாமல் எப்போ உனக்கு கடமையாச்சோ அப்போ நீ கொடுத்துக்கோ அப்படின்னா 5 நாளையில் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 5 நாளைக்கு முன்னால் 2 நாளில் நான் மூத்தா போயிட்டா பாவியா என்னது? அப்போ ஒரு ஹவுல் அந்த வருடம் என்பது வருதுன்னு சொன்னாதான் இவன் ஒரு எல்லையை அடைகிறான். அதுக்கு பிறகு பாவின்னு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அல்லாஹ் அப்படி தான் என்ன செய்கிறான்? ஒவ்வொன்றையுமே அவனுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த டைம் போன பிறகு தான் நீ பாவி, நீ வந்து கடமையை தவறியவன் அப்படின்னு குற்றம் சாட்ட முடியும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நினச்சா ஒரு 5 மாதத்தை கூட அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால்
5 மாதத்துக்கு முன்னால் 4 மாதத்தை இறந்து போயிட்டான். இவனுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இதுதான் உங்களுடைய விளக்கம் வேணும். அதாவது அந்த ஜக்காத்து கொடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கெடு நிர்ணயிக்க வேண்டும்னு சொல்லி ஒரு அடிப்படையில் அவர் கேட்குறார். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டால், கெடு நிர்ணயிப்பதில் நமக்கு ஒன்றும் வெறுப்போ ஆட்சேபனையோ கிடையாது. ஆனால் அந்த கெடுவை அல்லாஹ் ரசூலும் சொல்லி இருக்கணும். சொல்லியிருந்தால் தான் கெடு. இப்போ என்ன பஞ்சாயத்தில் நம்ம இருக்கிறோம், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு கெடுவை சொல்லியிருந்து இந்த கெடு எங்களுக்கு வேணாம் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோன்றா தான் அதில் பிரச்சனை வரும். நீங்கள் சொல்கிறபடி அந்த ஒரு வருஷம் என்பது அந்த கெடுவை நீங்கள் இப்படி ஒரு காரணத்துக்கு தீர்மானிக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்னொருவன் 6 மாதம் என்று தீர்மானித்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இன்னொருத்தன் அந்த கெடுவை 3 மாதம் ஆக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இன்னொருத்தன் இல்லை 1 மாதம் தான் அந்த கெடுன்னு சொன்னால் என்ன சொல்வீர்கள்? அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கெடு வேணுமே என்பதற்காக கெடு போடுவீங்களா? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா தான் கெடு வரும், சொல்லலைன்னா கெடு இல்லைன்னு முடிவெடுப்பீங்களா? இந்த கிரவுண்ட்லாம் நாங்கள் சொல்கிறோம் கெடு தேவையாத்தான், நமக்கு சில விஷயங்களுக்கு கெடு தேவைன்னு விளங்குறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அது தேவைன்னு சொல்லலை. நமக்கு விளங்கினாலும் ரசூல் என்ன செய்யணும், அது கெடு அவசியம் அப்படின்னு அவங்க சொல்லலை, அதை நிரூபிக்க இயலலை. எல்லாமே பலவீனமாக தான் இருக்கிறது. அந்த கருத்துலையும் அந்த அதிசயம் இல்லை. அப்படிங்கும் பொழுது அதுக்காக வேண்டி ஒரு வருஷம் தேவைன்னு சொல்ல முடியாது. தப்பு. அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நுழைத்ததுங்கிற ஒரு குற்றம் அதில் வந்து சேரும். இது வந்து ஃபஸ்ட்டு மேட்டருங்க. இரண்டாவது மேட்டர் என்னன்னு கேட்டால், இதுக்கு கூட வந்து நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஹஜ்ஜில் நீங்கள் கேட்ட ஜக்காத்தில் கேட்ட அதே கேள்வி ஹஜ்ஜில் வரும். இப்போ ஹஜ்ஜி கடமை ஆயிடுச்சு ஒருத்தனுக்கு. கடமையானால் அவன் இந்த வருஷம் காசு பணத்தோடு இருக்கிறான், இந்த வருஷம் போகலை. ஆனால் அவனுக்கு போகாட்டாலும் அவனுக்கு எது வரைக்கும் கெடு இருக்குது? சாவுறதுக்குள்ளே அவனுக்கு வந்து அந்த கெடு இருக்கிறது. அந்த சாவுறதுக்குள்ளே அந்த கெடு இருக்கும் பொழுது அவன் ஹஜ்ஜி செய்யாமலேயே வசதி வாய்ப்போடு இருந்து மௌத்தாயிட்டான்னா குற்றவாளியை தான் ஆகுவான். ஆனால் அதுக்காக வேண்டி அந்த கெடு இல்லைன்னு ஆயிருமா? உசுரோடு இருந்திருந்தானே, ஆனால் அந்த கெடு கண்டிப்பாக இருக்கிறது. அவனுக்கு ஹயாத்தெல்லாம் முடித்ததுனால அந்த சலுகை அவனுக்கு கிடைக்கவில்லை. இவனுக்கு என்ன, நான் இப்போ ஹஜ்ஜி கடமைன்னு வைங்களேன், மௌத்தாகிறதுக்குள்ளே நான் செஞ்சிட்டால் போதும், நல்லா என்னை கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் நான் எதுக்கு அவசரமாக செய்ய முயற்சி பண்ணணும்னு கேட்டால், மரணம் எனக்கு வந்துடும்னு பயந்து நான் செய்ய வேண்டும். அதே அடிப்படையெல்லாம் ஜக்காத்துக்கு நம்ம சொல்கிறோம், அதுக்கும் கெடு இருக்கிறது. ஹஜ்ஜிக்கு இருக்கிற மாதிரி கெடு இருக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் கெடு சொல்லாததுனால, கெடு சொல்லாத ஹஜ்ஜிக்கு நம்ம எப்படி கெடு வைக்கிறோமோ கடைசி வரைக்கும் இருக்கிறதுன்னு சொல்லி, அது மாதிரி வந்து என்ன இருக்குது, அந்த கெடுவை தீர்மானித்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறோம். அதனால் நீங்கள் சொல்கிறபடி இன்றைக்கி ஒருத்தனுக்கு பணம் வருது, 5 நாளில் மூத்தா போயிடுறான், 5 நாளில் வந்து மூத்தா போயிடுறான் அவன். அப்படி மூத்தா போயிட்டான்னா ஜக்காத்து கொடுக்காம மூத்தா போயிடுறான்னா, ஆமாம் அந்த குற்றம் வரத்தான் செய்யும். அது 5 என்ன செய்யணும், நமக்கு மூத்து அடுத்த நிமிஷம் கூட நமக்கு வரலாம், அடுத்த நாள் கூட வரலாம் என்பதை உணர்ந்து அவன் நடந்து கொள்ளணும். அது பேணுதலுக்கு உரியது. ஏறக்குறைய இந்த ஹஜ்ஜில் உள்ளதை திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைச்சிடும். ஹஜ்ஜி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஹஜ்ஜி கடமையாகி செய்ய முடியாமல் மூத்தா போயிட்டான்னா என்ன பண்ணுறது? அவ்வளோதான். அவனுக்கு சலுகை இருக்குது, ஆனால் லைஃப் இல்லை. அவனுக்கு சலுகை இருக்குது, சாவர வரைக்கும் சலுகை இருக்குது. 100 வருஷங்க வரைக்கும் வாழ்நாள் கொடுத்தா அவனுக்கு 100 வருஷம் சலுகை தான். போயிட்டான புட்டுன்னு என்ன பண்ணுறது? சிலருக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் தருவான், சிலருக்கு அந்த நீண்ட வாழ்நாளுங்கிற பாக்கியத்தை தரமாட்டான். தந்தவர்கள் அதிக அந்த தப்பிச்சு கொள்கிறார்கள், தராதவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். இது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதுனால இதுக்கு பயந்து நாமளே என்ன செய்யணும், வந்த உடனே கடமையானவனு கொடுத்துருங்க. இப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் சொல்கிறபடி கெடு வேணுங்கிறத நாங்கள் கூட தேவை நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் ரசூல் சொல்லாதனால வேணாங்கிறோம். அந்த கெடுவை நம்ம சொல்லக்கூடாது. அந்த கெடு சொல்கிறதுக்கு அதிகாரம் படைத்தவரிடமிருந்து அந்த கெடு கிடைத்தால் அதை சொல்வதில் அப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்வதில் எங்களுக்கு என்ன ஒரு நஷ்டம்? அதில் ஒரு நஷ்டம் கிடையாது. இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், கெடு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள்ட்டையும் இந்த கேள்வி வரும். ஒரு வருஷம் ஆனவொன்னே ஜக்காத்து கடமைன்ட்டீங்க. அது ஜக்காத்து கடமையுடைய ஆரம்பம். எதுக்குள்ளே அவன் கொடுக்கணும்? ஒரு வருஷம் பணம் இன்னைக்கு வந்துருச்சு, 1 லட்ச ரூபா. ஒரு வருஷம் ஆனவொன்னே இதுக்கு கடமை ஆயிடுச்சு, இன்னைக்கே கொடுக்கலாமா? ஒரு 10 நாள் கழிச்சு கொடுத்தா செல்லாதா? 1 மாதம் கழிச்சு கொடுத்தா செல்லாதான்னா அதுலேயும் தான் டைம் வருது. நீங்கள் கெடு வச்சா கூட நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்ன செய்யுது வருது, ஆமியில் எப்போ அனுப்புவாங்களோ அப்போ தான் கொடுப்பாரு. ஜக்காத்து கடமை ஆகி போச்சு, ஆளை எப்போ வசூலிக்கிறதுக்கு ஆள் அனுப்புவாங்களோ அப்போ தான் கொடுப்பாரு. 1.5 மாதம் கழிச்சு கூட அனுப்புவார். அப்போ அதில் என்ன வழங்குது? துவக்கத்துக்கு தான் கெடு கிடைக்கே தவிர முடிவுக்கு கெடுவை காணாம். துவக்கத்துக்கு கெடு இருக்கிறது, எது வரைக்கும் அவன் கொடுக்கலாம் அதுக்கு காணும். அப்போ இந்த 1 வருஷம் கெடு போட்டாலும் ஸ்டார்டிங்க்கு தான் உங்களுக்கு கெடு கிடைக்கிறதே தவிர அது எண்டுக்கு உங்களுக்கு வந்து முடிவுக்கு வந்து கெடு கிடைக்கல. அதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டீங்கன்னா இந்த குழப்பம் தெளிவாயிரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
என் பேர் அப்துல் வஹாப், சேலத்திலேருந்து வரேன். பிஜேட்ட என் கேள்வி. இது மாதிரி ஆசிம் அவர்களை நம்ம குறை சொல்கிறதா எடுத்துக்கிட்டாக்க, அவர் சம்மந்தப்பட்ட நிறையா ஹதீஸை வந்து மறுக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு நேற்று நூர் முகமது பாக்கியவங்க சொன்னாங்க. இப்போ அது மாதிரி ஏதாவது நிலையில் நிறைய ஹதீஸ் இருக்குதா, இல்லை அவர் சொன்னது சரியா அப்படிங்கிறத, இதை ஹதீஸை பற்றியே கேட்டுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான கேள்வியாக இருக்கிறதுனால இதை கேட்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா ஆசிமை பற்றி குறை சொல்கிறதா இருந்தால் நிறையா ஹதீஸை மறுக்க வேண்டியது வரும், அது தள்ளுபடி செய்ய வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் சொன்னாங்க. இது சம்மந்தமாக அது அவர் சொன்ன கருத்து சரியா, அது மாதிரி ஹதீஸில் நிறைய இருக்காங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இந்த கேள்வி வந்து வேறு வார்த்தைகளால் காலை அமர்வில் என்ன செய்யப்பட்டது, வார்த்தை வேற, இந்த கருத்தில் கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ நம்ம சொன்னோம், ஆசிம் அவர்களை பற்றி அவர் சரியான ஆள் இல்லை என்ற விமர்சனம் இருக்கிறது. அந்த விமர்சனத்தில் நாங்கள் எல்லா கருத்தையும் ஒரு இணைத்து செய்த முடிவு என்னவென்றால், அலி விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர் கொஞ்சம் கூட குறைய சொல்லியிருக்கிறார். அலி வழியாக அறிவிக்கும் பொழுது அந்த மாதிரி சொல்லிவிட்டார். அப்போ அலி வழியாக அவர் அறிவித்தாரேயானால் அதில் வந்து அவர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர் சொன்னால் அலி சொன்னதாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நிறைய அப்படி பண்ணின காரணத்தினால நிஜமாகவே ரசூலுல்லாஹ் சொன்னதை அவர் அறிவிச்சிருந்தாலும் கூட அதிலும் அந்த சந்தேகத்தின் சாயல் படுகிறது. இது பிரிக்க முடியாதுல்ல, எதையெல்லாம் கரெக்டாக ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கேட்டு அறிவிச்சாரு, எதையெல்லாம் அது பண்ணாருன்னு அறிவிக்க இயலாது. இது மாதிரியான ஒரு நிலையில் அவர் மாத்திரம்தான் அதை அறிவிச்சிருக்கிறாரு என்கிற ஒரு நிலை வருமானால் அதனுடைய நிலை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதுதான். அது சொல்லிட்டேன் அப்பவே. சில மசாயில்களை நாங்கள் வந்து சில ஹதீஸுகளை இதன் அடிப்படையில் நாங்கள் சட்டம்னு சொல்லி இருந்தால் கூட இப்போ இந்த நிலைமைக்கு நாங்களே பரிசீலிச்சு நாங்களே அறிவிச்சு விட்ருவோம். இதில் எங்களுக்கு வெக்கமே இல்லைன்னு நான் சொன்னேன். என்னுடைய காலை உரையில் நான் சொன்னேன், ஆசிமை பொறுத்தவரை ஹதீஸுடைய ஆய்வில் என்ன முடிவு வருகிறதோ அந்த முடிவை நம்ம ஏற்றுக்கணுமே தவிர நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி வளைச்சிக்கிட்டு போகிறது என்பது நல்ல முறை இல்லை. அதனால் ஆசிமை பொறுத்த வரைக்கும் அவர் ரசூலுல்லாவை தொடர்புபடுத்தி அறிவிக்கக்கூடியதாக வருகிற ஹதீஸுகளை ரசூலுல்லாவுடைய தொடர்புபடுத்தி அவர் அறிவிக்கிறாக. நீங்க நினைக்கிறீங்க இல்லை, எதுக்கு நிற்கிற டிஸ்டர்ப் மாதிரி இருக்குது. அது நீங்கள் நிற்கிற ஒரு நோக்கத்தில் நிற்கிற மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் நிற்கிறீங்களா நல்லா அப்படி கவனம் திறம்புது. அப்போ ஆசிமை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாதிரி நம்மளே ஏற்றுக்கொண்டிருக்கிற சில விஷயங்கள் அவர் சட்டம் வகுத்திருந்து அதை வேறு யாரும் நல்லவர்கள் வழியாக அறிவிக்கப்படலை என்று சொன்னால் நாங்கள் இந்த கருத்தில் தான் இருப்போம். 1-2 மசாயிலை சுட்டி காட்டுவார்கள், ஆனால் அதை ஆய்வு செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து வெளிப்படையாக அறிவிப்பதிலையும் நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் என்பதை அடிப்படையை வச்சுக்கொண்டு சட்டம் வகுப்புமே தவிர நம்மளா ஒரு மசாயில முடிவு பண்ணிக்கிட்டு இதில் வந்து இதான் சட்டம்னு வச்சுக்கிட்டு அடிப்படையை மாற்ற மாட்டோம். ஃபஸ்ட்டு அடிப்படையை கரெக்டாக அஸ்திவாரத்தை கரெக்டாக போடுவோம். போட்ட அஸ்திவாரத்துலாம் கட்டடத்தை எழுப்புவோம். அஸ்திவாரத்துக்கு இல்லாமல் ஒரு இடத்துல எழுப்பியிருந்தோம்னா தட்டி விட்டுருவோம். அதுதான் எங்களுடைய நிலைமை. அடிப்படையை பொறுத்த வரைக்கும் ஆசிமை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அலி வழியாக அவர் அறிவித்தால் அதில் சந்தேகத்தின் சாயல் உள்ளது. அதான் எங்கள் நிலை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நூர் முகமது. இப்போ ஜக்காத்தை பற்றி ஒரு சகோதரர் அவங்க கேட்கும்போது உங்களுடைய உங்களுடைய ஆதாரம் எதுங்கும் போது ஒரு தரம் கொடுத்தா போதுங்கிற அந்த அந்த வார்த்தை மட்டும்தான், அப்படிதான் அந்த அந்த ஆதாரத்தை வச்சு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் எழுதி அந்த ஏகத்துவத்தில் பக்கம் 8ல் இந்த காலம் சொல்லப்படாமல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தரம், ஒரு மணிக்கு ஒரு தரம், அல்லது ஒரு வருடத்துக்கு ஒரு தரம், அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தரம், அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு, இப்படி 1000 அர்த்தங்கள் இந்த வார்த்தைக்கு எடுத்துக்கொள்ளலாம். 1000 அர்த்தத்தை இந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வருஷம் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, எந்த அர்த்தத்தை வச்சு எந்த பேசிக்கல அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதே கேள்வியை நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன். நீங்கள் வந்து இந்த வார்த்தையை தான் அடிப்படையாக சொல்கிறீங்க. ஒரு வருஷம் நான் அவங்க சொல்கிறது தவறுனா நீங்கள் ஒரு தரம் கொடுத்தா போதும், நீங்கள் எந்த ஆதாரத்தை வச்சு சொல்கிறீங்க? எதை நீங்கள் விளக்கணும். இது ஒரு அழகான ஒரு தர்க்க ரீதியான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதாவது நம்ம ஏகத்துவம் இதில் எழுதியிருந்தோம், நீங்கள் வருஷம் கொடுக்கணும்னு, அதாவது ஜக்காத்து கொடுங்கள்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வருஷம் கொடுக்கணும்னு சொன்னீர்களேயானால் அது சரி என்று இருக்குமையானால் அப்போ வருஷம் கொடுக்குற மாதிரி மாதம் கொடுக்கணுமே,
என் வாரம் வாரம் கொடுத்தா என்ன, என் டெய்லி கொடுத்தா என்ன, நிமிஷத்துக்கு ஒருக்கா கொடுத்தா என்ன, எல்லா கருத்தும் அதில் அடங்குகிறது. நீங்கள் ஒன்றை இல்லாத நுழைத்தீர்களை ஆனால் அப்போ இவ்வளவு பொருள் அதில் வருகிறது. அதனால இப்படி எந்த சொல்லையும் நுழைக்காதீங்க. பொதுவாக ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அதை எடுத்துக்கிறங்கன்னு நம்ம எழுதியிருக்கிறோம். எப்போ இந்த வாதத்தை வைக்கிறோம்னு கேட்டால், ஒருவர் வருஷா வருஷம்னு நீங்கள் இல்லாத சேர்க்கும் பொழுது, நீங்கள் வருஷா வருஷங்கிறத சேர்த்தீங்கன்னு சொன்னால் மாதம் சேர்க்க எனக்கு உரிமை இருக்கும்ல, 6 மாதத்துக்கு ஒரு தடவை சேர்க்க இவருக்கு உரிமை இருக்கும்ல, 15 நாளைக்கு ஒரு தடவை சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கும்ல, டெய்லின்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கும்ல, 5 வேளை தொழுகிறோம் அதனால் 5 வேளை டெய்லி ஜக்காத்து கொடுக்கணும்னு ஒருத்தர் சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கும்ல. அப்போ இப்படியே போய் கொண்டிருக்கும். அதனால எந்த ஒரு கெடுவையும் நீங்கள் போடாமல் அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தங்கிறதுல மட்டும் நில்லுங்க, டயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொன்னமே தவிர, இந்த வருஷா வருஷம் நீங்கள் போட்டதுனால இவ்வளவு சாத்தியம் வருதுங்கிறோம். அதனால நீங்கள் வருஷ வருஷம் போட்டது தப்புன்னு காட்டுறதுக்கு தான் சொல்கிறோம். அது எதுக்கு அந்த வாதத்தை வச்சோம்னு சொன்னால், அவ்வளவும் போடலாமும் இருக்கா சொல்ல வரல. நீங்கள் வருஷா வருஷம்னு போட்டது தப்பு, அதை புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறோம். வருஷா வருஷம் நீங்கள்ல மாதம் மாதம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன, ஏன் 6 மாதத்துக்கு ஒருத்தர் நான் சொன்னால் என்ன செய்வீங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை சொன்னால் என்ன செய்வீங்க, இது புரிய வைக்கிறது கேட்குறது. அந்த அடிப்படையெல்லாம் நம்ம சொல்லிவிட்டு சொல்கிறோம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நீங்களும் நானாக சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதனால இப்போ அந்த சொல்லுக்கு பொதுவாக என்ன அர்த்தம் இருக்கிறதோ பொதுவானதை நோக்கி திரும்பி விடுங்கள். ஒரு சொல்லுக்கு அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்குமா இல்லையா, அந்த சொல்லுடைய வழக்கம் சொல்லுடைய பயன்பாடுக்கு அந்த அர்த்தத்தில் நில்லுங்கள். அடிஷனலாக சேர்த்தீர்களேயானால் நீங்கள் இதை சேர்க்க நியாயம் இருக்கிற மாதிரி இதையெல்லாம் சேர்க்க நியாயம் இருக்கிறது. அதனால எதையும் சேர்க்க வேண்டாம்ன்றது தான். இப்போ எதையும் சேர்க்கலைன்னா இதான் நிற்கும். அந்த அடிப்படையில் நம்ம சொன்னோம். அஸ்ஸலாமு அலைக்கும். திருநெல்வேலி மாவட்டம் யூசுப் அலி. நேற்றைய தினத்தில் நேற்றைய தினம் அதாவது சில சகாபாக்களுடைய பெயர்களை தடுமாட்டம் வந்துச்சு உங்களுக்கு. அதாவது இந்த கரீம் அந்த ஆசிம்ங்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு. ஆசிம்ல ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஆமாம், அந்த தடுமாற்றம் இது உங்கள்கிட்ட சத்தியம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்களே, சரி, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சரி, அதாவது நம்ம கேள்வின்னு இது சொல்ல தேவையில்லாத ஒரு விஷயம்தான். ஆனால் கேள்வின்னு வந்துட்டா என்ன உண்மையாக தான் நான் சொல்லணும். உனக்குதா அதில் என்ன மேட்டர்ன்னு கேட்டால், அந்த ஆசிம் இந்த மத்தியான நேரத்தில் உள்ள விஷயம் தானே. ஆசிமுடைய ஹதீஸை சொன்னாங்க இல்லையா, அந்த அறிவிப்பாளர்களை சொல்லக்கூடிய நேரத்தில் உண்மையான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். என்னன்னு கேட்டால், இதற்கான குறிப்புகளை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுகிற தயாரிக்கிற ஒரு நேரத்தில் அவங்க எதை பலவீனம் என்று அவங்களே ஒத்துக்கொண்டார்களோ அதை எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்க தான் பலவீனம்னு ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற அடிப்படையில் அதை நாங்கள் பெரிதாக ப்ரிப்பேர் பண்ணலை. நம்ம எதை அவங்க சரின்னு வைப்பாங்களோ அந்த ப்ரிப்பரேஷனில் தான் இருந்தோம். அதனால அந்த அவர்கள் பலவீனம்னு சொன்னதையே அவங்க எடுத்து வைத்து இப்போ பலம்னு சொன்னதுனால அந்த ப்ரிப்பரேஷன் என்ன இல்லை, அது அந்த இடத்துல கையில் இல்லை. அதனால அந்த யாவத்தில் வைத்து சொல்லக்கூடிய நேரத்தில் தான் ஆசிமு ஜரீர், பல தடவை நான் ஆசிம ஜரீர்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நீங்கள் இங்கனக்குள்ளே சுட்டி சுட்டி காட்டினீங்க, ஒரு 15 தடவையாக சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்படி தடுமாற்றம் வராது. இந்த மாதிரி ஒரே விஷயம் திருப்பி திருப்பி வருமா? அவங்க பலவீனன்னு சொன்னது இல்லாமல் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களா, அவங்களே ஒத்துக்கிட்டதா சொல்லுவாங்கங்கிறதுனால இல்லை. அப்புறம் அந்த பேப்பர்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு வந்த பிறகு அதை என்ன இந்த சபையில் கொண்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்த பிறகு அதில் உள்ளதை குறிப்புகளை வச்சு பேசும்போது கரெக்டாக வந்தது. யாபத்தில் வச்சு பேசுகிறதும் குறிப்புகளை வைத்து பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இதெல்லாம் சொல்ல தேவையில்லை, அதெல்லாம் மனுஷனுக்குள்ளே சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கேட்டதுனால உள்ளதான் சொல்லி ஆகணும். இதுதான் யதார்த்தமான விஷயம், உண்மையான விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் அபுல் காசிம், மேலப்பாளையம். நேற்றும் இன்றும் இதுவரையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவாத அரங்கத்திலே நான் கேட்கக்கூடிய கேள்வி மௌலவி நூர் முகமது பாக்கவி அவர்களுக்கு. நேற்றும் இன்றும் நடக்கக்கூடிய இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாத அரங்கத்திலே எனக்கு முன்பாக கேட்ட சகோதரர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய இந்த நிமிடம் வரையிலும் நீங்கள் எடுத்து வைத்த எந்த வாதங்களும்,
நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஹதீஸுகளும் லைஃபாக பலகீனமாக இருப்பதாகவே உங்கள் தரப்பு முழுக்க முழுக்க பலகீனப்பட்டு இருக்குது என்பதாக எதிர்த்தரப்பினர் சொன்னார்கள். அதே போல ஒரு பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதும் வருடம் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதற்கும் நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்தும் பலகீனப்பட்டு இருக்கிறது. ஹதீஸ் சம்பந்தமாக, அதாவது ஜகாத் சம்பந்தமாக நேரடியாக தொடர்புடைய எந்த ஹதீஸையும் இதுவரைக்கும் வைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் அவரிடத்தில் ஒரு பெண்மணி தங்க வளையல் காப்பு போட்டுவிட்டு வருகிற பொழுது அதுக்கு நீங்கள் அர்த்தம் சொன்னீர்கள். அதாவது இந்த பொருளுக்கு இந்த ஆபரணத்துக்கு ஜகாத் கொடுத்து கொண்டு வருகிறாயா அப்படின்னு கேட்டாங்க. ஜகாத் கொடுத்துட்டே கேட்கல, கொடுத்து கொண்டு வருகிறாயா அப்படின்னு சொன்னால் நேற்றும் கொடுத்துருக்கலாம், இன்னைக்கு கொடுக்க, நாளைக்கு கொடுக்கணும். முக்காலத்தையும் உள்ளடக்கிய ஒரு அர்த்தத்தை தரக்கூடியதாக நீங்கள் அர்த்தம் வச்சிங்க. அதுவும் தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி நீ வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஹதீஸுகளும் பலகீனப்பட்டதாக இருக்கிறது என்பதை சொன்னதன் காரணமாக நீங்கள் சொன்னீர்கள் என்னுடைய கொள்கை எதுவோ, அதாவது ஒரு பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும், வருடம் கொடுக்க வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். சஹீஹான ஹதீஸின் இடத்தை இருக்குது என்று சொல்லக்கூடிய நீங்கள் இதுவரைக்கும் பலகீனப்பட்டு விட்டதாக சொல்றார்கள். அது சஹீஹா நினைக்கிறீர்களா, அல்லது அது லைஃபாக இருந்தாலும் என்னிடத்தில் இன்னும் சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? விளக்கம் தரவும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சகோதரர் அவர்கள், நாம் இதுவரைக்கும் கூறி வந்த ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் அனைத்தும் பலவீனம் என்று எதிர்த்தரப்பினர் கூறிக்கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் உங்களுடைய வாதத்தை நிலைநிறுத்துவதற்கு அது ஆதாரபூர்வமான என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஒருவர் மாற்றி ஒருவர் குற்றம் சுமத்தி கொண்டு தான் இருக்கின்றீர்களே தவிர என்ன இல்லை உருப்படியான ஒரு வாதத்தை நீங்கள் எடுத்து வைக்கலன்னு என்ன பார்த்து என்ன செய்கிறாரு? குறையாக சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு இந்த சகோதரருக்கு முன்னால் ஒரு சகோதரர் கேள்வி கேட்டார். நேற்றைய மதிய அமர்வில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டதே என்று கேட்டபொழுது சகோதரர் அந்த உண்மை நிலையை ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் ஒத்துக்கொண்ட அந்த வாதத்திலிருந்தே எனது வாதம் முடிஞ்சு போச்சு. தடுமாற்றம் என்னைக்கு வச்சு? சத்தியம் இருந்தால் தடுமாற்றம் ஏற்படுமா? சத்தியம் இருந்தால் தடுமாற்றம் ஏற்படாது. சத்தியம் உள்ளவர்கள் என்றைக்கும் நிலையாகத்தான் இருப்பார்கள். அதனால நான் ஒரு புதுசாக வாதத்தெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் தன் கருத்தை நிலைநிறுத்துவதற்காக எதிர்த்தரப்பினர் கூறுகின்ற செய்திகளை அடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எதையாவது சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். அத்தோடு அன்புக்குரிய சகோதரர்களே, கேள்வியை எழுப்ப முடியாத ஒரு ஹதீஸை இவர்கள் இதுவரைக்கும் வைக்கவில்லை என்றுதான் அப்படியும் சொல்லி காட்டினார்கள். கேள்வியை எழுப்ப முடியாது என்று ஒரு ஹதீஸை நாம் அதைத்தான் வைக்கிறோம். ஆனால் எந்த ஹதீஸை வைத்தாலும் நான் அதாவது அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து காட்டுவேன் என்று தானே சொல்கிறீர்களே தவிர, எடுத்து வைத்த அந்த ஹதீஸு ஆதாரபூர்வமானது என்று இருக்குமையானால் அதை ஒப்புக்கொள்ளுகிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் அதை நான் எவ்வாறு ஆதாரமற்றது என்பதை அக்குவேராக ஆணிவேராக பிரித்து காட்டுகிறேன் என்று தானே சொல்ல வேண்டும். அப்படி சொல்லலையா? எதை எடுத்து வச்சாலும் அக்குவேராக ஆணிவேராக பிரித்து காட்டுவேன். ஆதாரபூர்வமான பல ஹதீஸுகளிலும் கேள்விகள் எழுப்பி கொண்டிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அப்ப கேள்வியை எழுப்ப முடியாத ஹதீஸுண்டா, ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தாலும் எழுப்புவாங்க, பலவீனமான ஹதீஸாக இருந்து இருப்பாங்க. நம்ம பக்கமான ஹதீஸு புகாரி முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸாக இருந்தாலும் ஆனால் கேள்வி எழுப்பத்தான் செய்வாங்க. கேள்வி எழுப்புவது என்பது எல்லாத்திலும் எழுப்பலாம். என்ன கேள்வி எழுப்புவது எதிலும் எழுப்பலாம். அந்த கேள்வி நியாயமானது தானா என்பதை சீர்தூக்கி பார்த்துத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபித்தோழர்கள் மேற்றரைப்பு இதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது குர்ஆனை ஒன்று திரட்டுகின்ற சமயத்தில் எல்லா நபித்தோழர்களும் ஒன்று திரண்டு ஆலோசனைகள் செய்து கொண்டதாக செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் ஜக்காத்து சம்பந்தமாக இதுபோன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறதா, அதற்கு சான்றுகள் இருக்கிறதா, அதை எடுத்து காட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இங்கு ஒரு அடிப்படை வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஜக்காத்தினுடைய மேட்டருக்கும் குர்ஆனை ஒன்று திரட்டுகின்ற இந்த மேட்டருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிலையை இந்த
குர்ஆன் திரட்டப்படுகின்ற வரலாறை சொல்கின்ற அந்த செய்தி தொடர்களை சொல்கிறார். அதாவது போர்க்களத்திற்கு மனன சக்தி உள்ள ஹாஃபிதுகள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அதில் பலர் கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த நிலையை கண்ட உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அபூபக்கர் அவர்களிடத்திலே இந்த நிலைமையை எடுத்து, விபரீத நிலையை எடுத்து விளக்குகிறார்கள். குர்ஆனை மனனம் செய்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போர்க்களத்தில் மரணமடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்குமேயானால் அது குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு பங்கத்தை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் ஒரு முடிவை எடுத்து அதை குர்ஆனை ஒன்று திரட்டுகின்ற பணியை விரைவாக முடிக்க வேண்டும் என்று அபூபக்கர் அவரிடத்தில் யார் வேண்டிக் கொள்கிறார்? உமர் இப்னு கத்தாப் அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் அபூபக்கர் அவர்கள் மறுத்தார்கள். என்ன காரணம் சொல்லி மறுத்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி இல்லைங்கிறத சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இவ்வாறு இல்லை, அந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு உமர் அந்த செய்தி சொல்லும் பொழுது நான் தொடர்ந்து அவரிடத்தில் வலியுறுத்தி கொண்டே இருந்தேன். இதனுடைய அவசியத்தை நான் எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஹத்தா ஷரஹல்லாஹு சதரஹு, அபூபக்கருடைய உள்ளத்தை இந்த கருத்துக்கு ஒத்து வருகின்ற அளவுக்கு ஆக்குகின்ற வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதனுடைய அவசியத்தை உணர்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாவிட்டாலும் நாம் இதை செய்துதான் ஆகணும், பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்பட்டு விடும் என்று கருதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யார்கிட்ட போறாங்க? ஸைத் இப்னு ஹாரிஸா அந்த சஹாபிட்ட போறாங்க. இவங்க இளமை வாலிப சஹாபி, மனன சக்தியில் உள்ளவர்களான ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அவர்களிடத்துல இந்த செய்தியை சொன்ன பொழுது அவர்களும் மறுக்கிறார்கள். அப்ப இரண்டு பேரும் சேர்ந்து விளக்கத்தை சொல்லி அந்த குர்ஆனை ஒன்று திரட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறது. இந்த நேரத்தில் ஆலோசனை ஏன் வந்துச்சாங்க அப்படின்னு கேட்டா மாற்று கருத்து இருந்துச்சு. குர்ஆனை ஒன்று சேர்ப்பதா வேண்டாமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லையே, அப்படி உள்ள ஒரு விஷயத்தை நாம எப்படி செய்யறது என்று அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதுனால சிலரை, அது அனைத்து நபி தோழர்களையும் அழைக்கவில்லை, ஒரு சில இதோடு தொடர்புடைய நபி தோழர்களை அழைத்து ஆலோசனை செய்து இதை ஒன்று திரட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஜக்காத்தில் அந்த மாதிரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாமல் இருந்ததா? அவர்கள் காலத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை புதிதாக இவர்களாக உற்பத்தி செய்து அதை சட்டமாக ஆக்க முனைகின்ற பொழுதுதான் இப்படி ஒன்று கொண்டு தேவை இருக்கிறது. அப்படி ஒரு நிலை இல்லை. அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. காரணம், அரசு செய்கின்ற பணி இது. அரசை நிர்வகித்து வருகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்வகித்து வந்ததனால் எப்படி வசூல் பண்ணணும் என்கிற செய்தி அங்கு நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் உஸ்மான் அவர்களும் செயல்படுத்தி வந்திருக்கிறார்கள். இதை நானா சொல்லல, எனக்கு தெரியுமா? இது 1427 ஆண்டுக்கு ஆகுது. அதுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் 1415 இந்த மாதிரி காலங்களில் நடந்தது. அது 1427க்கு முன்னாலே நடந்துச்சுன்னு கேட்க வேண்டாம். 1415 இந்த மாதிரி அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் நடந்தது. இந்த செய்தி எனக்கு எப்படி தெரியும்? நானே யூகம் பண்ணி சொல்கிறேன்னா, அவர்கள் காலத்தில் இப்படி நடந்துச்சுன்னு கற்பனை பண்ணி சொல்கிறேன்னா? அப்படி இல்லை. இவர்கள் காலத்தில் பிறந்து வளர்ந்த ஹதீஸ் கலையில் மிக முக்கியமான நபராக திகழ்ந்த, பொய் சொல்ல மாட்டார் என்று கருதப்படுகின்ற இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார். லம் யப்லுகுனா அன் அஹதின் மின் உலாத்தி ஹாதிஹில் மின் ஹாவுலாஇ அல்லதீன கானூ ஃபில் மதீனா. மதீனாவிலே ஆட்சி புரிந்த அதிகாரிகள், கலீஃபாக்கள் இருக்கின்றார்களே, இவர்களிடமிருந்து எனக்கு கிடைத்த தகவல், லம் யப்லுகுனா எங்களுக்கு கிடைத்த தகவல், அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாருக்கும் யாரிடமிருந்தும் எல்லாரும் கிடைத்த தகவல் என்னன்னா, வருடம் தான் சக்காத்து கொடுக்கணும், வருடம் தான் சக்காத்து எடுக்கணும் அப்படிங்கிற தகவல் தான் உறுதியானது என்பதை இப்னு ஷிஹாப் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு ஷிஹாப் மட்டுமா சொல்றாங்க இந்த செய்தியை? சஹாபாக்கள் காலத்தில் இருந்துச்சு அப்படின்ட்டு நான் ஊகம் பண்ணி சொல்றேனா, நான் கற்பனை பண்ணி சொல்றேனா? இப்னு ஷிஹாப் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை சொல்கிறேன். இந்த செய்தியை நானே கற்பனை பண்ணேன்னா முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா இன்னும் பல கிதாபுகள் வருகிறது. அதே போன்று இவரோடு இல்லை, ஹிஜ்ரி 150 பிறந்த
இமாம் ஷாஃபி அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த கருத்தை வலியுறுத்துகின்றார்கள். அவங்க எப்படி சொல்கிறார்கள்னா, அதாவது இந்த மாநக்கலத்தில் ஆமத்து அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடந்து அறிவிக்கப்பட்ட அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் அறிவிக்கிறாங்க. யார் எல்லாரும்? இமாம் ஷாஃபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவரும் இந்த செய்தியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எங்கெல்லாம் விசாரித்தாரோ அவர்களெல்லாம் சேர்ந்து சொல்கிறார்கள், இப்படித்தான் நடந்து வந்தது என்று ஹிஜ்ரி 1150ஆம் ஆண்டில் பிறந்து வளர்ந்த ஷாஃபி அவர்களும் சொல்கிறார்கள். இது மட்டுமா? இப்னு ஹஸ்ம் அவர்கள், அவர் 400 ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களும் இந்த கருத்தை தான் சொல்கிறார்கள். முஹல்லா என்ற நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்து வந்தது, நபித்தோழர்கள் ஒட்டுமொத்த கருத்தும் இதுவாக இருந்தது அப்படிங்கிறத இது போன்ற அறிவிப்புகளின் அடிப்படையில் நாம் சொன்னோமே தவிர எனது மனோ இச்சையை பின்பற்றி நான் கற்பனை பின்பற்றி என்ன செய்ய சொல்லலை. இது மட்டுமா? சரி, ஜக்காத்தை இப்போ வருடம் கொடுக்க வேண்டும் என்பது வந்துருச்சா இல்லையா? வருடம் கொடுக்க வேண்டும் என்றாலும் கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரம் என்ன? அவர் சொன்னார், 19 சொல்லிட்டு போனார், நீங்கள் ஒரு ஆதாரத்தையும் வைக்கல, வைத்த ஆதாரங்கள் எல்லாம் பலவீனமான ஹதீசுகள் என்று. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், இந்த இதை விளக்கிறேனே. சரி, அதாவது இந்த ஆட்டினுடைய ஹதீசுகளை ஒன்றுமே ஆதாரபூர்வமானதல்லன்னு சொன்னாங்க. நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், ஆதாரபூர்வமானது என்று நம்ம எடுத்து வைத்த பல செய்திகளை ஆதாரமற்றது என்று சொல்லிக் கொண்டார்களே தவிர சரியான காரண காரியத்தோடு விளக்கவில்லை. இது இந்த அடிப்படையில் பலவீனம், அந்த அடிப்படையில் பலவீனம், இதுக்கு பதில் சொல்லலை, அதுக்கு பதில் சொல்ல. நாம் எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம். ஆசிமை பற்றிய பிரச்சனைக்கு பதில் சொன்னோம், ஜரீர் இப்னு ஆசிமை பற்றிய பிரச்சனைக்கு பதில் சொன்னோம், சுலைமான் இப்னு தாவூதுடைய பிரச்சனைக்கு பதில் சொன்னோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு பிறகும் பதில் சொல்லவில்லை என்று சொல்வது அதாவது நியாயமற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களே சொல்கிறார்கள், இதில் தடுமாற்றம் ஏற்பட்டு இந்த ஹதீஸில் இதை நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணவில்லை, இதில் எங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க. இதில் இருந்தே தெரியுது இது ஆதாரபூர்வமானது, எதையாவது இதில் குறைபடுத்த வேண்டும் என்பதற்காக கூறப்பட்ட தகவல் என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அந்த ஹதீஸில் அதாவது வருடம் நிறைவடையாமல் ஜக்காத்து இல்லை என்ற கருத்தை தெளிவாக இருக்கிறது. கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து அதில் இருக்கிறது என்பதையும் ஐயத்துக்கு இடமில்லாமல் தெளிவாக விளக்கணும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இவர்களே ஆதாரபூர்வமானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸையும் வைத்தோம். என்ன ஹதீஸ்? அதில் பல செய்தி வருது. அதில் ஒரு சாப்டர் என்ன அப்படின்னாட்டா, ஆட்டினுடைய பிரச்சனை. ஆட்டில் ஜக்காத்து கொடுப்பது எப்படி இந்த கருத்தை விளக்குகின்ற பொழுது 40லிருந்து 120 வரைக்கும் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். இதிலிருந்து ஒரு ஆடு கூடிவிட்டால் அதில் 2 ஆடு கொடுக்க வேண்டும் என்று ஹதீஸ் தெளிவாக வந்திருக்கிறது. 2 ஆடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆடு தானே கூடி இருக்குது. ஜக்காத்து கொடுக்காத ஒரு பொருளில் கொடுக்கணும்னு சொன்னால் ஜக்காத்து கொடுக்காத ஒரு ஆடு தானங்க கூடி இருக்குது. 120க்கு ஜக்காத்து கொடுத்துட்டோமா இல்லையா? ஜக்காத்து கொடுக்காத ஆடு ஒரு ஆடு தான் கூடி இருக்குது. ஜக்காத்து கொடுக்காத பொருளுக்கு தான் ஜக்காத்து என்று சொன்னால், அப்ப ஜக்காத்து கொடுக்காது கூடி இருக்கக்கூடிய ஒரு ஆடு இருக்கிறது, இதில் 2 ஆடு கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களா? அந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இது தெள்ள தெளிவாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இது அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். இதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸில் மிக சாத்தியமெல்லாம் இல்லை, ரொம்ப தெளிவாகவே இருக்கிறது. எப்படி தெளிவாக இருக்கிறது சொன்னா, அந்த ஆட்டில் 120ல் 1 கூடி விட்டால் 2 ஆடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னா, என்ன 2 ஆடு? இந்த ஜக்காத்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதற்கும் சேர்த்துத்தான் 2 ஆடு, ஒரு ஆட்டில் 2 ஆடு அல்ல என்பது மிக தெளிவாகவே இருக்கிறது. அதே போன்று இன்னொரு ஹதீஸை நாம் எடுத்து சொன்னோம். என்ன? அத்துனா 2 யமன் நாட்டிலிருந்து 2 பெண்மணிகள் வந்தார்கள், 2 வளையல்கள் இட்டிருந்தார்கள். அத்துன ஜக்காத்தா ஹாதா, இதனுடைய செய்தி நம்ம சொன்னோம். இது பலவீனம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் இது நிகழ்காலத்தையும் குறிக்கும், வருங்காலத்தையும் குறிக்கும், கடந்த காலத்தையும் குறிக்கும் என்பதற்கு பல ஆதாரத்தை சொன்னாங்க. எத்தனை வேண்டாலும் சொல்லி போகட்டும். கொடுத்து கொண்டு இருந்தார்கள், கொடுத்து வருகிறீர்களா என்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா இல்லையா?
சாத்தியம் புரிந்து கொள்வதற்கு ஆற்றில் கூடுதலாக கொடுத்த பொருளுக்கும் கொடுத்தது என்று எப்படி சாத்தியம் இருக்கிறது என்று சொன்னீர்களோ இதிலும் சொல்லுங்கப்பா. சொல்லிட்டா நாம இருக்குதுன்னு சொல்றோம். கொடுத்து வருகிறீர்களா? மனமுரண்டுக்க வேண்டிய அந்த செய்தி விளக்கத்தை கொடுக்குறோம். எனக்கு மனமுரண்டு பிடிக்கிறதுனால எனக்கு என்ன, நான் கொடுக்கணும்னு சொன்னதுனால எனக்கு பாரம் கூடுது. கொடுக்க வேண்டாம்னு சொன்னா எனக்கு லாபம். ஒரு தடவை கொடுத்துட்டேன்னு சொன்னா செல்வத்தை சேர்த்து வீட்டில் வச்சுக்கிறலாம், பேங்க்ல போட்டு வச்சுக்கிறலாம். எனக்கு லாபமே தவிர இதில் நஷ்டம் இல்லை. நான் அல்ஹம்துலில்லாஹ் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்போ கொடுக்க வேண்டும் என்ற இந்த சட்டத்தை நான் சொல்லுகிற காரணம் நானும் செய்து வர வேண்டும். நீங்கள் ஒரு ஆதாரத்தை எடுத்துக்க, எனக்கு மனமுரண்டெல்லாம் கிடையாது, எனக்கு லாபகரமானது. ஒரு தடவை ஒரு ஜக்காத்து கொடுத்தா போதும் என்பதற்கு சரியான சான்று இருக்குமே. ஆனால் மனுஷன் ஏற்கனவே கஞ்சன் தானங்க. கஞ்சனாக இருக்கக்கூடியவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா போச்சு. எனக்கு அப்படி ஒரு ஆதாரத்தை கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நாம கொடுத்து வரக்கூடிய சக்காத்து அந்த பிதஅத்துன்னு வேற சொல்லிட்டீங்க. பிதஅத்து, இந்த பிதஅத்தை கடமை என்று செய்தால் நரகத்துக்குரியது என்று வேற சொல்லிவிட்டீர்கள். இப்படியெல்லாம் இந்த சொல்லப்பட்ட இந்த செய்தியை நான் செய்வேனா? விட்டு நிறுத்திடுவேன், நரகத்துக்கு போக மாட்டேன். அப்படி ஒரு நன்மை இருக்கிறது. அதே போன்று எனக்கு செல்வம் சேர்கிறது, திரும்ப திரும்ப செலவு செய்ய வேண்டியதில்லை. இப்படியெல்லாம் நன்மை இருக்கிறது. அப்போ நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு செல்வம் குறைகிறது என்பதை புரிந்து கொண்டு தான் இந்த சட்டத்தை சொல்கிறேன். கொடுத்ததுக்கும் திரும்பவும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போ மக்கள் என்னத்தில் வெறுப்பார்கள், என்ன திரும்ப திரும்ப கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு வெறுப்பு வரும். அந்த நிலையிலும் நான் திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என் மனோ இச்சையை பின்பற்றி அல்ல, தெளிவான சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நிரூபிக்கப்பட்ட அது ஆதாரபூர்வமான ஹதீசுகளின் அடிப்படையில் தான் நம்ம இந்த செய்தியை சொல்கிறோம். அடுத்து சில செய்திகளை குறிப்பிட்டார்கள். இப்னு ஹஜர் இருந்த அபூதாவுடைய நுஸ்கா இருக்குதா, 7 மணிக்கு நீங்கள் தரதாக சொன்னீங்களே அதை கொடுக்க முடியுமா? அப்துல் நாசர் சேர்ந்து சொல்கிறார்கள். நம்ம சொன்ன அதாவது அதுக்கு நிறைய பதில் சொல்லணும். அது சம்பந்தப்பட்ட நேரமும் முடிந்து போய் விட்டதுனால பதில் முடிந்து விடவில்லை. என்னடா சத்தியம் இருப்பதுனால நம்ம இதுக்கு விளக்கம் சொல்லி கொண்டு இருக்கலாம். பதில் அவங்க சொன்னதுக்கெல்லாம் பதில் இருக்குது. அந்த 2 முட்டுக்கட்டை உடஞ்சி போச்சு விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. முட்டுக்கட்டை இருந்தால் தானே விழுகிறதுக்கு. நமது முட்டுக்கட்டை எடுத்துட்டோமே, உடஞ்ச முருங்கை கட்டையாக இருக்காங்க, எடுத்துட்டு சுவரை நல்லா சிமெண்ட் வச்சு பூசிட்டோமே. அது பூசினதுக்கு பின்னால் முட்டுக்கட்டை எங்கே விழுக போகுது? அந்த முட்டுக்கட்டையெல்லாம் விழுகலை. இப்போ அந்த நுசுகாவை தர முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னதை புரியாமல் நுசுகாவை தரவான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டால், அபூதாவுடைய நுசுகா, எந்த நுசுகா இப்னு ஹஜரிடம் இருந்ததாக இருந்துச்சு, அந்த நுசுகா என் வீட்டில் இருக்குன்னு சொல்லலை. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டால், அதாவது அபூதாவு, அதாவது இப்னு ஹஜர் அவர்கள் ஃபத்துல் பாரி என்ற ஒரு சிறந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலிலே விரிவுரையில் புகாரியினுடைய ஹதீசுகளை விளக்குகின்ற பொழுது ஒஃபி நுஸ்கத்தின் இன்னொரு நுஸ்காவிலே இப்படி இருக்கிறது என்று எழுதியிருக்கின்றார்கள். அதற்கு ஏராளமான 45க்கும் மேற்பட்ட இடத்துல சொல்லியிருக்காங்க, 45 இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் வசதி இருக்கனால அல்ஹம்துலில்லாஹ். அதில் 2 உதாரணத்துக்கு காட்டுறேன். அதாவது இந்த உது சம்பந்தமாக அந்த கையை கழுவுற சம்பந்தமாக வருது. அதில் வஸ்தன் ஷக்க மின் கஃபத்தின் வாஹிதா, ஒரே ஒரு கையினுடைய தண்ணீர் எடுத்து வந்தாங்கன்னு வருது. இதை பற்றி இப்னு ஹஜர் விளக்கக்கூடிய நேரத்தில் ஒஃபே நுஸ்கத்தின் மின் கர்ஃபத்தின் வாஹிதா, இன்னொரு நுஸ்காவிலே இப்படி கர்ஃபத்தின் வாஹிதான்னு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வலில் அக்ஸரி கஃபின், அதாவது அதிகமானவருடைய வேறு நுஸ்காக்கள்ல கஃப் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அப்போ 3 வார்த்தை வந்திருக்குன்னு சொல்றாரு. கஃபத்தின் வாஹிதா வார்த்தை வந்திருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல கர்ஃபத்தின் வாஹிதா வந்திருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல கஃப்ங்கிற வார்த்தை வந்திருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் நுசுகாக்களில் வருகிறது என்று சொல்கிறார்கள். இப்னு ஹஜர் நுசுகா அவற்றிருந்த அபூதாவுத் நுசுகா எந்த இருக்குன்னு சொல்லல. இது மாதிரி ஒரு நுசுகா வேறொரு நுசுகாவில் இப்படி இருக்குதுன்னு சொல்றது வழக்கம். ஆனால் அந்த நுசுகா எங்க இருக்குதுன்னு கேட்கலாமா இப்னு ஹஜர்கிட்ட? இப்னு ஹஜர் நம்பமானவர் என்ற அடிப்படையில் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமே தவிர இல்லை. அதே போன்று இப்னு ஹஜர் அவர்கள் இன்னொரு நுசுகாவில் இப்படி இருக்கிறது என்று சொன்னார்கள் என்று சொன்னோமா? அப்படின்னு நாம சொல்லலை. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இசாபா என்ற நூலில் இந்த ஹதீஸை பற்றி அறிவிக்கின்ற பொழுது தபரானியும் அறிவிக்கிறார், அபூதாவுதும் அறிவிக்கிறார். அன் தரீக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் என்று சொல்லுகிறார் என்று நாம் சொல்லி அதிலிருந்து நாம் இப்படி விளங்குறோன்னு சொன்னோம். இந்த விளக்கம் நானாக விளங்கி கொண்ட விளக்கமா? அதுவும் அல்ல. அபூதாவுதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய அவுனுல் மஅபூத் என்ற ஷரஹின் நூலாசிரியரும் இதை என்ன செய்கிறாரு? உறுதிப்படுத்துகிறார். நானாவும் கற்பனையாக சொல்லவில்லை. இப்படி
ஏராளமான அந்த நுசுகாக்கள் வேண்டக்கூடிய சகோதரர் நுசுகத்தின்னு போட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் இப்போ நான் 7 மணிக்கு கொண்டு வரேன்னு சொன்னேன். கம்ப்யூட்டர் வசதி இருந்ததுனால அந்த ஒஃபி நுசுகத்தின் பல இடத்துல போடப்பட்டிருக்குது. அந்த காப்பி இருக்குது. சகோதரர் கேட்டார், வேண்டாம் வாங்கிக்கோங்க. அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சத்தியத்தை புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக ஆக்கியருள் புரிய வேண்டும். நன்மக்களாக ஆக்கியருள் புரிய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விவாத அரங்கம் அதாவது எந்தவித சலசலப்பும் இல்லாமல் கைகலப்பும் இல்லாமல் அதாவது சந்தோஷமாக இன்னும் 1 மணி நேரம் இருக்கா? சரி சரி இந்தா இந்தா ஆரம்பிக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அதாவது மலையாளத்தில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, உறங்கியவனை உணர்த்தான், உறங்கி கொண்டு இருக்கின்றவனை உணர்த்தான் பட்டு இல்லை. அதாவது தூங்கி கிடக்கிறவனை இழப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை இழப்ப முடியாது. அண்ணன் தடுமாட்டம் ஆயிட்டதாக சொல்கிறாங்க. நான் அண்ணன்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இதுக்கு கரெக்டான விளக்கம் தரணும். எப்படிங்க? அதாவது அண்ணன் தடுமாட்டம் வந்தால் அண்ணன் சொல்கிறதெல்லாம் இப்போ பொய்ன்னு வருது. நீங்கள் அதனால கரெக்டாக சொல்லுங்கள். நான் 400 கிலோமீட்டர், அதாவது எர்ணாகுளத்துலேருந்து வந்திருக்கேன். சரி சரி. என் பேர் பஷீர் அகமது. சரி, கேரளா. அதாவது இப்போ ஒரு தடுமாற்றம் அடைஞ்ச ஒப்புக்கொண்டாரு, அதிலிருந்து அசத்தி என்று தெரியுதுன்னு ஒரு சூப்பரான பாயிண்டை வச்சார். வணங்குதா? இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே 4 தடுமாற்றம், 7 மணிக்கு முடிகிறது, 6 மணிக்கு முடியுதுங்கிற அளவுக்கு அவர் குழம்பி போய் நிற்கிறார். தடுமாற்றம் எப்படி தடுமாற்றம்னா, அல்லாஹ் வர வச்சிருக்கான். 7 மணிக்கு தான் முடியுது, எவ்வளோ பெரிய மேட்ருன்னு 1 மணி நேரம் இப்படா போடுவாங்கன்னு இருக்கிறார் அவர். அது ஒரு தடுமாற்றம். அதுக்கடுத்து என்ன தடுமாற்றம்? ஜெயிது புண்ணு ஹாரி தாங்கிறாரு, ஜெயிது புண்ணு சாபித்துங்கிறது இம்தாதி எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாரு. அடுத்து ஒரு தடுமாற்றம், நான் ஆசிமும் ஜரீருன்றதுல மாற்றி பேர் மாற்றினா தான் தடுமாற்றம் இருக்கிறீங்க. அந்த தடுமாற்றம் இங்கே. இந்த மாதிரி பேப்பர் வாசிக்கிட்டு இருந்தானா, வாசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் டைம் எடுத்துக்கிறீங்கன்றாரு. முடிஞ்ச இதுக்கான நான் டைம் தந்தேன்டாரு. தடுமாற்றமா இல்லையா? நேற்று ஒரு பேப்பர் வாசிச்சேன்னா நீங்கள் டைம் எடுத்துக்கிறீங்கன்றாரா? வாசி முடிச்சோன்னு சொன்னார், நான் இதற்காக உங்களுக்கு நேரம் தந்தேன். ஹாரிசுல்லா அவரை பற்றி ஏன் பேசுனீர்கள்னாரு. ஹாரிசுல்லா அவரை பற்றி நான் பேசவே இல்லை அந்த சிட்டிங்கில். ஹாரிசுல்லா அவரை பற்றி ஏன் பேசுனீங்கன்னு கேட்டாரா இல்லையா? இப்படி அடுக்கடுக்கான தடுமாற்றம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஷாஃபி இமாமுடைய கருத்தை சொல்லும் பொழுது லா வக்தல் இது இவர் தப்பான அர்த்தம் செஞ்சார், அதை வச்சு நான் தவறான வாதமே செய்யலேன்றாரு. அப்பட்டமான பொழுது தவறான வாதம் செஞ்சிருக்காரு. அதில் வாதம் செய்கிறதுக்கு என்ன செஞ்சார், அந்த விவசாயத்தையும் மற்ற ஜக்காத்தையும் வேறுபடுத்துறதுக்கு ஷாஃபி இமாம் சொல்ல போட்டு ஒரு தடவை கொடுத்து விட்டால் அதுக்கு பிறகு வேற ஜக்காத்து இல்லை அப்படின்னு அர்த்தம் செஞ்சு ஆர்குமெண்ட் தான் பண்ணார். ஆர்குமெண்ட்டுக்கு தான் அந்த தெலுங்குல பண்ணினார். அதை என்ன செஞ்சார், அதுலேயும் தடுமாறினார். கேட்ட உடனே நீங்கள் என்னென்ன தப்பு செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது அதை அப்படி கண்டுக்கிறாம, அது நீ செய்யலையா, நீ அதை சொல்லலையான்னு நினைஞ்சாரு. அதுக்கு பதில் சொல்லாமல் தஹீர் அப்படி துகுரத்துன்னு சொல்லி நினைஞ்சாரு, வேற எங்கேயோ போனார். கேட்டதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அந்த ஒத்துக்கொள்றது கூட அவர்கிட்ட தடுமாற்றத்தை லிஸ்ட்டு போட்டேன்னு வைங்க, தனியாக போட போகிறேன், தனி கிளிப்பிங்க உங்களுக்காக எடுக்க போகிறேன். நேற்று நடந்த விஷயத்தில் இன்றைக்கி வரைக்கும் 1-2 தடுமாற்றம் இல்லை. நான் என்ன பெயர் குழப்பம், அதாவது சில ப்ரிப்பரேஷனில் நினைவில் இருக்கும் பொழுது பெயர்களில் குழப்பம் வரும். ஆசிம்ங்கிற இடத்துல ஜரீர்னு சொன்னால் பாத்தில்னு அர்த்தமா? தவறுதலாக சொல்லிட்டேன். ஜரீருங்கிறதுக்கு போல ஆசிம்னு ஜரீர்னு சொல்லிட்டேன். இது வேற என்ன கருத்தா தடுமாறி போச்சு? சோபா ஆசிம்கிட்ட இருந்து அறிவிக்கிறாருங்கிறதுக்கு பதிலாக ஆசிம் இடத்துல இருந்து அறிவிக்கிறாருங்க, ஆசிமிடமிருந்து அறிவிக்கிறார்னு சொல்றதுக்கு பதிலாக ஆசிம் இடத்துல இருந்து அறிவிக்கிறார்னு சொன்னேன். இந்த 2 தானே. இது இந்த பெயரை சொல்வதில் ஏற்பட்ட ஒரு நாக்குளறல். அதே நேரத்தில் பிந்தி வரிசை அடுக்குன்னு அடுக்கணுமே, ஒன்றுக்கும் பதில் இல்லாமல் முடிச்சிங்களே, மௌக்குஃப்னு சொல்லி கடைசியில் மௌக்குஃப்ண்டாவது ஒத்துக்கிட்டு வாதத்தை வச்சிங்களே. தடுமாற்றத்தை பட்டியல் போட்டோம்னு சொன்னால் அவ்வளவு இருக்கிறது. அது இன்னொரு விஷயம் இருக்கிறது. இவர் சொல்றது இஸ்லாமிய அடிப்படைக்கே தப்பானது. ஒரு இஸ்லாமியன் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடியவன் வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தை.
தடுமாற்றம் மூசா நபிக்கு வருது. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலின்னு கேட்கிறாரு. நாக்குளறலிலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறாரு. அப்ப இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒன்று ரெண்டு வார்த்தை வருவதையெல்லாம் இவர் பெயரை மாத்தி சொன்னதையெல்லாம் அவர் ஜெயிச்சதுக்குன்னு சொல்றாரு. கடைசியா 5 பலவீனத்தை போட்டன எதுக்காவது உருப்படியா பதில் சொல்ல முடிஞ்சா? சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டே இருந்தார். டாபிக்கே சம்பந்தம் பயான் பண்ணார்லாம் சொன்னோம்ல, அது விவாதத்துக்கு பதில் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் பொழுது நாம் எல்லாம் சகோதரர்களாக இருக்க வேண்டும், அன்புள்ள சகோதரர்களை தொழுகை நிலைநாட்டுங்கள்டா. இது என்ன இது? இந்த ஸ்டைலில் எவ்வளவு விஷயத்தை சொன்னார் நேற்று. அதான பயான் சொன்னேன், பயான் பண்றீங்கன்னு. அப்ப தடுமாறி திணறி ஒன்றும் சொல்ல முடியாம போய் பார்க்குற அத்தனை, இன்னும் சொல்ல போனா அங்க உள்ள சகோதரர்களை அவர்கிட்ட பேசுனதை நம்ம சகோதரர்கள் காதால கேட்டு, அசர்த்து நேற்று தான் குழப்பி விட்டுட்டு என்னைக்காவது கொஞ்சம் பார்த்து காப்பாத்துங்க அவர்கிட்ட சொல்றாங்க. அதை நம்ம சகோதரர்களை காது கொடுத்து கேட்டு வந்து நம்மகிட்ட சொல்றாங்க. அவங்களுடைய உலமாக்கள் என்ன செய்யறாங்க? இப்படியான ஒரு நிலையில என்னங்கிற பாயிண்ட வச்சுக்கிட்டு தான் அதை ஹக்கு பாத்துல தீர்மானிக்கணுமே தவிர, நான் பாருங்க இதுல ஒரு எவ்வளவு ஒரு 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 அணுகு என்னென்ன வார்த்தை சொல்லணும் தெரியும். அதாவது நான் திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.